இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்கோ. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்றால், தேவனால் கூடாத காரியம் ஏதேனும் உண்டா? இஸ் தேர் எனிதிங் which God cannot do? இந்த கேள்வியை யாராவது நம்மளை பார்த்து கேட்கும் போது இமீடியட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனால் எல்லாமே கூடும். ஏன்னா அவரோட பேரே வந்து எல்ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால முடியாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு தான் நம்ம வந்து சொல்லுவோங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவே என்னதான் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவங்களோட சீசரை பார்த்து, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, மனுஷரால கூடாதது தேவனால் மட்டுமே கூடுன்றாருங்க. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 26ல, மேத்யூ 19:26ல இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாமே கூடும் என்றார். தேவனால எல்லாமே கூடும், தேவனால முடியாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்ட்டு சொல்றாருங்க. ஆனா எந்த கான்டெக்ட்ல சொல்றாருன்றதுதான் ரொம்ப முக்கியம். தேவனால எல்லாமே முடியுங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இல்லைங்க. சில விஷயங்கள் அவரால முடியாது. அது என்னென்னன்றதுதான் இந்த காணொலியில நம்ம பாக்குறோங்க. முதலாவது, தேவனால முடியாத காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவரால பொய் சொல்ல முடியாது. ஏன்னா தேவன் சத்தியமுள்ள தேவன், அவரு சத்தியவானா இருக்கிறாருங்க, நீதி உள்ள தேவன். அவரால ஒரு காலமும் பொய் உறவே முடியாது. இது வந்து நம்ம எபிரேயர் 6:18 நம்ம வாசிக்கிறோங்க. நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாக்கும்படிக்கு எவ்வளவும் பொய் உரையாத தேவன் அப்படி செய்தார். பாத்தீங்களா, எவ்வளவும் பொய் உரையாத தேவன் அப்படின்னாக்கா, இட் இஸ் இம்பாசிபிள். அவரால பொய் சொல்லவே முடியாதுங்க. அதனால்தான் பொய் வந்து அவரு வெறுக்கிறாருங்க. நம்ம பொய் பேசணும்னாக்கா நம்மள அவர் வந்து வெறுக்குவாரு. அதுதான் வந்து தேவனுடைய குணம். ஏன்னா உண்மை உள்ள தேவன் நம்மளுடைய தேவன், சத்தியமுள்ள தேவன் நம்முடைய தேவன். இன்னொரு வசனம் இருக்குது பாருங்க, தீத்து 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். இங்கிலீஷ்ல வந்து 2ல வருதுங்க, தமிழ்ல வந்து 3ல வருது. பொய் உரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி, அதை குறித்து நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவையும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி. பாத்தீங்களா, பொய் உரையாத தேவன் அப்படின்ட்டு இருக்குதுங்க. காட் who cannot lie. ஒரு டைம் கூட அவரால் பொய் சொல்ல முடியாதுங்க. அவரோட சுபாவத்துக்கு மாறான ஒரு விஷயம். சோ நம்ம கிட்டயும் சத்தியத்தை தான் தேவன் வந்து விரும்புகிறார். தேவனால கூடாத காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு காலமும் தேவன் வந்து பொய் சொல்ல மாட்டாரு. அதனாலதான் அவரை வந்து நம்ம அவ்வளவு வணங்குறோங்க. அவர்கிட்ட எந்த ஒரு குறையும் கிடையாது. அடுத்து, தேவனால முடியாத காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மள அவர் வந்து கைவிட மாட்டாருங்க. எந்த ஒரு காலகட்டத்திலும் தேவன் நம்மள வந்து கைவிடவே மாட்டார். இது வந்து எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிற வகையில் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. பாத்தீங்களா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வாக்கு தத்துவம் வந்து இஸ்ரேல் ஜனத்துக்கு முதலாவது பண்ணாருங்க. அவங்கள பாத்தீங்கன்னாக்கா 40 வருஷம் முழுவதும் மேக ஸ்தம்பமா அக்னி ஸ்தம்பமாய் வழியை நடத்தினாருங்க. ஒரு நாள் கூட அவங்கள விட்டு அவர் தூரமே போல. பாவம் செஞ்சாங்க, ஆனாலும் தேவன் அவங்களை விட்டு கொடுக்காம கூடவே இருந்து காப்பாத்தினார். இந்த வாக்குத்தத்தம் இஸ்ரேல் ஜனத்துக்கு மாத்திரம் இல்லைங்க, நமக்கும் அது இப்ப அப்ளை ஆகுது. நம்மளையும் அவர் வந்து கைவிடாம தினந்தோறும் வந்து நம்மள பாதுகாக்கிறாரு. நம்ம பாவம் செய்யறோம் இல்லன்ட்டு இல்லைங்க, ஆனாலும் நம்மள மன்னிக்கிறார், நம்மள விட்டு கொடுக்கல. ஒரு புதிய வருஷத்தை பார்க்க செய்திருக்கிறாருனாக்கா, அவரோட மாறா கிருபை, அவரோட அன்பு, நம்மள அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் கைவிடாம இருக்கிறாருங்க. அதுதான் நம்மளுடைய தேவன். எந்த அளவுக்கு அவர் நம்ம மேல அன்பு வைத்திருக்கிறாருன்ட்டு இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அது நிமித்தம் இந்நாள் வரைக்கும் மட்டும் நம்மள வந்து அவர் கை விடல. மத்தேயு 28:20 ஒரு வாக்குத்தத்தம் இயேசு கொடுக்கிறாரு. நான் உங்களுக்கு கட்டளையிட்டவைகளையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்கள் கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். நான் கடைசி வரைக்கும் உங்க கூட இருக்கிறேன்றாரு. அதுக்கு அடையாளம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவி, தினந்தோறும் தேவ தூதர்களை அனுப்பி நம்மள பாளையம் இறங்கி காப்பாத்துறாரு. உலகத்துல எத்தனையோ பேர் வந்து இன்னைக்கு மறைத்து இருக்கலாங்க, ஆனா நம்ம உயிரோட இருக்கிறோம்னா என்ன காரணம்? தேவன் நம்மளோட இருக்கிறாரு. நம்ம எவ்வளவு நாள் உயிரோட இருக்க போறோம்னு தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். இன்றைக்கு வரைக்கும் நம்மள அவர் வந்து கை விடவே இல்லைங்க.
நம்ம எவ்வளவு அவருக்கு பண்ணாலும் அது வந்து அவரோட அன்புக்கு ஈக்குவலே ஆகாது. அந்த அளவுக்கு நன்மைகள் நம்ம வாழ்க்கையில அவர் செய்திருக்கிறாரு இல்லைங்களா? சோ இது வந்து 2வது காரியம். அவர் நம்மள கைவிடவே மாட்டாரு. 3வது தேவனால முடியாத காரியம் என்னன்னாக்கா, உடைந்த இதயத்தை வெறுக்க முடியாதுங்க. நம்ம இதயம் உடைந்து நொறுங்குண்ட இதயத்தோட நம்ம போய் அவர்கிட்ட ஜெபம் பண்ணன்னு வச்சுங்களேன், நம்மள வந்து அவர் புறக்கணிக்க மாட்டாருங்க. நம்மளுக்கு நம்ம நினைச்சுக்குவோம் நம்ம லைஃப்ல தொடர்ந்து கெட்டதாவே நடக்குதே, தேவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்ட்டு ஒரு யோசனை வரலாம் சில சமயத்துல. ஆனா தேவன் நம்மள பார்த்துட்டே இருக்கிறாருங்க, நம்மள புறக்கணிக்கிறதுல ஏதாவது ஒரு விதத்துல வந்து நம்மள பாதுகாத்துட்டு தான் வராரு. அவர் புறக்கணிக்கிறது இல்லைங்க. நம்ம மனத்தாழ்மை இருந்து நொறுங்குண்ட இதயத்தோட அவர்கிட்ட போனோம்னாக்கா, அவர் நம்மளை விட்டு விலகிறது இல்லைங்க. இது கூட அவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். சங்கீதம் 51:17 சாம்ஸ் 51:17 தேவனு தேவன் கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இதயத்தை நீர் புறக்கணியீர். பாத்தீங்களா? நறுங்குண்ட இதயத்தை வந்து அவர் எப்போதுமே புறக்கணிக்கிறது இல்லைங்களா? நம்ம எந்த அளவுக்கு மனத்தாழ்மையா போறோமோ தேவன் கிட்ட, அப்போ நம்மள தேவன் புறக்கணிக்கிறது இல்லைங்க. நம்ம ஜெபங்களை இமீடியட்டா ஆன்சர் பண்றாரு. ஆனா பெருமையா போய் நின்னோம்னாக்கா, அப்பதான் தேவன் நம்மளுக்கு எதிர்த்து நிக்கிறாரு. நொறுங்குண்ட இதயத்தோட நம்ம தேவன் இடத்துல போனோம்னு வச்சுங்களேன், நம்மளோட ஜெபங்களை உடனடியா கேட்கிறாரு. இன்னொரு வசனமும் இருக்குதுங்க. சங்கீதம் 34:18 கூட இருக்குது. நொறுகுண்ட இதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுகுண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். பாத்தீங்களா? நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை வந்து ரட்சிக்கிறார். இது வந்து ஒரு கண்டிஷன். நம்ம மனத்தாழ்மையா இருக்கிறோம்னு வச்சுங்களேன், தேவன் கண்டிப்பா நம்மள வந்து ரட்சிக்கிறாருங்க. ஒரு காலமும் நம்மள கைவிடுவதே இல்லை. இது கூட அவரால செய்ய முடியாத காரியம் என்னன்னாக்கா, நம்ம நொறுங்குண்ட ஆவியோட அவர்கிட்ட போகும்போது நம்ம ஜெபங்களை அவர் வந்து கேட்காம இருக்க மாட்டாருங்க. உடனே அதுக்கு அளிக்கிறார். அடுத்து தேவனால் முடியாத காரியம் என்னன்னாக்கா, அவரால் தூங்க முடியாது. இந்த உலகத்தையே காக்கின்ற தேவன் அவருக்கு. எல்லா மிருகங்கள், பட்சிகள், மனுஷர், வானத்துல இருக்கிற கேலக்சிஸ், நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன் எல்லாத்தையும் வழி நடத்துற ஒரே தேவன் இவர்தான். இவரு வந்து கண்ணு தூங்கினார்னு வச்சுங்களேன், எதுவுமே வந்து கரெக்டா நடக்காது. உலக உண்டானது முதல் இதுவரைக்கும் கண் உறங்காத தேவன் அவருங்க. தேவன் வந்து அவருக்கு தொடக்கமே இல்லை இல்லைங்களா? அப்பத்துல இருந்தே அவர் கண்ணு விழிப்பாதான் இருக்கிறாரு. நம்மள பார்த்துட்டே இருக்கிறாருங்க அவர் எப்பவுமே. நம்ம அதை மறந்துடவே கூடாதுங்க. அவரால் முடியாத இன்னொரு காரியம் என்னன்னாக்கா, அவரால் தூங்க முடியாது. சங்கீதம் 121:4 இதோ இஸ்ரவேலை காக்கின்றவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நம்ம ஒரு நாள் தூங்கலைன்னா எவ்வளவு நம்ம பாடியில வந்து டயர்ட் ஆகுது இல்லைங்களா? ஒரு மாதிரி சோர்வா இருக்கும். நம்மளால எந்த வேலையும் சரியா செய்ய முடியாது. இரிட்டேஷனா இருக்கும். ஆனா தேவன் இது வரைக்கும் தூங்குனது இல்லைனாக்கா எவ்வளவு வல்லமையான தேவன் இல்லைங்களா? நம்மள பாதுகாத்துட்டு இருக்கிறாரு. நம்மள பாத்துக்கிறதே அவரோட வேலையா இருக்குதுங்க. இந்நாள மட்டும் இந்த அண்டசராசத்துல இந்த உலகத்தையே காக்கின்ற தேவன்க அவர். அவ்வளவு பெரிய தேவன். இன்னொரு வசனம் வாசிக்கலாங்க. சங்கீதம் 121:7-8 கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இதன் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். பாத்தீங்களா? கர்த்தர் நம்மளை காத்துட்டே இருக்கிறாருங்களாம், பாதுகாக்கிறாருங்களாம். போக்கையும் வரத்தையும் எல்லாத்தையும் பாதுகாக்கிறாருனாக்கா, நம்ம தூங்கும் போதும் நம்மள பாதுகாக்கிறாருனாக்கா, அவர் தூங்குறது இல்லை. அதனாலதான் வந்து நம்ம சேஃப்டியா இருக்கிறோம் இல்லைங்களா? இந்நாளரை மட்டும் அவர் வந்து நம்ம ஏன் சேஃப்டியா இருக்கிறோம்னாக்கா, பாதுகாப்பா இருக்கிறோம்னாக்கா, தேவன் தூங்குறது இல்லைங்க. ஒரு நிமிஷம் வந்து அவர் வந்து அசரத்து இல்லை. இதுதான் வந்து நம் தேவனுடைய வல்லமே, நம்ம மேல அவர் வைத்திருக்கிற அன்பு இல்லைங்களா? அவ்வளவு பெரிய தேவனை வந்து நம்ம வணங்குறோம்னாக்கா சாதாரணமான விஷயம் இல்லைங்க. அடுத்து தேவனால முடியாத காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மளை நேசிக்காம தேவனால இருக்க முடியாது. பசங்க என்னதான் தப்பு பண்ணாலும் அப்பா அம்மா வந்து பசங்களை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுதான் வந்து அப்பா அம்மாவோட அன்பு இல்லைங்களா? ஆனா அப்பா அம்மாவோட பெரியவர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய தேவன். நம்ம நியூஸ்ல வந்து நிறைய பேர் கஷ்டப்படும் போது நம்மளுக்கே வந்து பேஜாராகும். இவ்வளோ கஷ்டம் அனுபவிக்கிறாங்களே, எப்படி ஒரு இரக்க குணம் வருது நம்மளுக்கு. அந்த இரக்கம் வந்து நம்மளுக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வரலங்க. தேவன் மூலியமா வந்த அந்த இரக்கம் தான் நமக்கு. இந்த உலகத்துல ஜனங்கள் கஷ்டப்படும் போது யார் ரொம்ப வருத்தப்படுவாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் ஒருத்தர் தான். ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லோருமே அவர் சாயல்ல உருவாக்கப்பட்ட மனிதர்கள் தான். மனிதர்கள் எல்லோருமே அவரோட பிள்ளைகள். அவருக்கு தான் அதிகமா வலிக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி அன்பு கொண்டவர் தான் நம்மளுடைய தேவன்.
மனுஷங்களை நேசிக்காம அவரால இருக்க முடியாதுங்க. ஏன்னா அவரே அன்பாக இருக்கிறார். எரேமியா 31:3 நம்ம வாசிக்கிறோங்க. அவரோட அன்புக்கு ஈடு இணை இல்லைங்க. அவரோட அன்ப ஆழத்தை வந்து புரிஞ்சுக்கணும்னாக்கா நமக்கு 1000 வருஷமும் போதாது. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எங்களுக்கு தரிசனை ஆனார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை நேசித்தேன். ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். பாத்தீங்களா? அநாதி சிநேகத்தால் தேவன் நம்மள நேசிக்கிறார். தேவன் வந்து நம்ம மேல வச்சுக்கிற அன்புக்கு ஈடு இணை இல்ல. எவ்வளவு நம்ம கெட்டது செய்தாலும் தேவன் நம்ம மேல லவ் பண்றாரு. அந்த அன்பின் வெளிப்பாடு தான் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில மறித்தது. இப்ப கூட வந்து தேவன் நம்ம மேல அன்பு வைத்திருக்கிறது நிமித்தம் தான் நம்ம வந்து உயிரோட இருக்கிறோம். நம்ம வந்து கெட்டு போக கூடாதுன்னு தேவன் நினைக்கிறாரு. இதெல்லாம் அவரோட அன்பின் வெளிப்பாடு. 1 யோவான் 4:10 நம்ம வாசிக்கிறோங்க. அருமையான வசனம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பியதினாலே அன்பு உண்டாகி இருக்கிறது. இப்ப உலகத்துல நிறைய நாத்திகவாதிகள் இருக்கிறாரு, கடவுளை நம்பாதவங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? உலகத்துல இவ்வளவு கஷ்டம் இருக்குது, தேவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னு கேட்பாங்க. நம்ம என்ன சொல்லலாம்னாக்கா, அவரோட ஒரே பேரான குமாரன் கஷ்டப்படும் போது தேவன் எப்படி இருக்கிறாரோ, எப்படி வேதனைப்பட்டிருப்பாரோ, அதே மாதிரிதான் மனுஷங்க சாகும் போது தேவனுடைய வேதனை இருக்குங்க. தேவன் வந்து இரக்கம் இல்லாதவர் இல்லைங்க. எல்லாரும் நாசமாவது பார்த்துட்டு சந்தோஷப்படுற தேவன் இல்லை. சொந்த குமாரன் அவ்வளவு கஷ்டப்படும் போது நம்மளுக்காக அவர் வந்து சகிச்சுட்டு இருந்தார் பாருங்க. அதோட பெரிய அன்பு வேற என்ன வேணுங்க? இல்லைங்களா? சொந்த குமாரனே அந்த அளவுக்கு துடி துடிக்க செத்தாரு. அத வந்து நம்மளுக்காக விட்டு கொடுத்த தேவனோட அன்புக்கு மேலான அன்பு எதுவுமே கிடையாது, இல்லையா? இதுல வந்து தேவனுடைய அன்பை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். நம்மள நேசிக்காம அவர் ஒரு காலம் இருக்க மாட்டாருங்க. நம்ம எந்த அளவுக்கு அருவருப்பான பாவம் செய்தாலுமே தேவனுடைய அன்பு நம்ம மேல மாறாத இருக்குது. ஒரு அலாதியான அன்பை நம்ம மேல வைத்திருக்கிறாரு. அடுத்து, தேவனால முடியாத காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவரால் முடியாத காரியத்தை அவர் வந்து செய்ய மாட்டாரு. அவரால் முடியாத காரியத்தை வந்து அவர் தொடங்க மாட்டாரு. இப்போ நம்மள வந்து சத்தியத்துக்குள்ள அழைத்து இருக்கிறாருங்க. நம்மள கடைசி வரைக்கும் தேவன் வந்து வழி நடத்துவார். இந்த ஒரு ஓட்டத்தை வெற்றிகரமா ஓடி ஜெயிக்க அவருதான் வந்து நம்மளுக்கு பலன் தருவார். சோ தேவன் ஒரு விஷயத்த தொடங்கிட்டாருன்னா முடிக்காம இருக்க மாட்டாரு. நம்ம நிறைய விஷயத்த தொடங்குறோம். இப்ப ரெசல்யூஷன் கூட நியூ இயர்க்கு நிறைய எடுத்திருப்போம். இதை விட்டுறேன்ட்டு ஸ்டார்டிங்ல நல்லா இருக்குங்க. ஆனா வருஷத்தின் முடிவுல பாத்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள் அப்படியே இருக்கும். ஆனா தேவன் அப்படி இல்லைங்க. ஒரு விஷயத்த செய்யறேன்னு சொல்லிட்டாருனாக்கா முடிக்காம இருக்க மாட்டாருங்க. பிலிப்பியர் 1:6 வசனம். உங்களின் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்திடுவார் என்று நம்பி. பாத்தீங்களா? உங்களுக்குள்ள ஒரு நற்கிரிய தேவன் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அது இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் வெற்றிகரமா முடிக்கிறதுக்கு தேவன் உங்களுக்கு பலன் தருவாருன்ட்டு பவுல் சொல்றாருங்க. அது உண்மைதான். சுயபலத்துல நம்ம வந்து நிக்கவே முடியாதுங்க. ஞானஸ்தானம் பெற்று இந்த ஓட்டத்தை ஓடி நம்ம முடிக்கிற வரைக்கும் தேவன் வந்து நம்மள வழி நடத்துவார். நம்மளுக்கு ஏராளமான டெம்டேஷன்ஸ் வரங்க இந்த வழியில இருந்து விட்டு போறதுக்கு. அப்பவும் தேவன் நம்ம கூட இருந்து நம்மளுக்கு பலன் தருவாங்க. நம்ம சுயபலத்துல எந்த ஒரு டெம்டேஷன்ஸையும் ஜெயிக்க முடியாது, இல்லையா? தேவன் கூட இருந்தா மட்டுமே அதை நம்ம ஜெயிக்க முடியும். 1 கொரிந்தியர் 1:8 கூட பவுல் சொல்றாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்ற சாட்டப்படாத இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். பாத்தீங்களா? எந்த ஒரு குற்றமும் உங்க மேல வராதபடிக்கு தேவன் உங்களை ஸ்திரப்படுத்துவாருங்க, பலப்படுத்துவாருங்க கடைசி வரைக்கும். இந்த ஒரு நம்பிக்கையில தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். சோ இத வந்து தேவன் செய்யாம இருக்க மாட்டாருங்க. ஒரு வேலையை வந்து ஆரம்பிச்சுட்டாரு, அதை முடிக்காம தேவன் வந்து போய மாட்டாரு. நம்ம வந்து இந்த ஓட்டத்தை ஆரம்பித்து இருக்கிறோம். கடைசியில அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும். இதெல்லாம் எப்படி சாத்தியம்னாக்கா தேவன் வந்து வழி நடத்துவாருங்க. சுயபலத்துல நம்மளால முடியவே முடியாது. அடுத்து, தேவனால கூடாத காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மள அவரால் மறுக்கவே முடியாதுங்க. நம்ம எந்த அளவுக்கு கெட்டது பண்ணாலும் சரி, தேவனை விட்டு தூரம் போனாலுமே சரி, அவர் நம்மள மறவாத தேவன். தாய் கூட அவங்களோட குழந்தைய மறந்துடுங்களாம், ஆனா தேவன் நம்மள மறக்க மாட்டான்ட்டு சொல்றாரு. ஏசாயா 49:15 ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஒரு தாய் வந்து குழந்தைய மறக்கவே மாட்டாங்க. தாயோட அன்புக்கு நிகரான அன்பு இந்த உலகத்துல இல்லை, இல்லைங்களா? ஆனா அதிலும் மேலான அன்பு தேவன் நம்ம மேல வைத்திருக்கிறாருங்க.
தாய் மறந்தா கூட தேவன் நம்மள மறக்கிறது இல்ல. இத நம்ம மறந்துடக்கூடாதுங்க. இந்நாள் வரை மட்டும் நம்மள மறவாத தேவன் நம்ம பிதாவாகிய தேவன் ஒருத்தர் தாங்க. அதனாலதான் நம்ம வாழ்க்கையில எல்லாமே நல்லதுன்னு பாக்குற அவர் ஒருத்தர் தான் இல்லைங்களா? இன்னொரு வசனம் இருக்குதுங்க, ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னோடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். பாத்தீங்களா? நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். உங்க அப்பா மாரி நான் உன் கூட இருக்கிறேன். உங்க அப்பா கூட உன்னை வந்து விடலாம். ஆனா நான் விட மாட்டேன். நான் தான் உனக்கு மெய்யான தகப்பன்ன்றாரு. நம்ம தாய் தகப்பன் உலகத்துல இருக்கிறவங்க நம்ம பொறந்து மறிக்கிற வரைக்கும் தான் அவங்களோட ரிலேஷன்ஷிப் நமக்கு. ஆனா பிதாவாகிய தேவனுடைய ரிலேஷன்ஷிப் எப்பனாக்கா, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் வந்து நம்மள மகனே மகளேன்னு பேர் சொல்லி அழைத்துட்டாருங்க. அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு பந்தம் நமக்குள்ள இருக்குது. இதை மறந்துடக்கூடாதுங்க. தேவனை வந்து நம்ம திருப்திப்படுத்தணும். ஏன்னா அவரை திருப்திப்படுத்துதான் நம்மளோட வாழ்க்கையின் இலக்காக நம்ம வைத்திருக்கணும். அவர் தான் நமக்கு தகப்பன். அவர் இல்லைன்னா எதுவுமே இல்லைங்க நம்ம லைஃப்ல, இல்லையா? அடுத்து தேவனால கூடாத காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுக்கு வந்து சோர்வே கிடையாதுங்க, டயர்ட் ஆகாது. நம்மளுக்கு கொஞ்ச நேரம் வேலை செஞ்சாலும் டயர்ட் ஆயிடுது. ஏன்னா நம்ம உடம்பு அற்பமான இந்த சரீரங்க. ஆனா தேவனுடைய சரீரம் வந்து மேலான ஒரு சரீரம். அவரோட மகிமையே வேறு இல்லைங்களா? அவருக்கு வந்து டயர்டே ஆகாது. என்ன வேலை செய்தாலும் அவருக்கு சோர்வே ஏற்படாதுங்க. ஏசாயா 40:28 நம்ம வாசிக்கிறோங்க. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அனாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இலைப்படுவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடிந்தது. அவரோட புத்தியை யாரும் யோசிச்சு பார்க்க முடியாதுங்க. அவரை மாதிரி யோசிக்க முடியாது. அவரோட புத்தி ரொம்ப மேலான புத்தி. அவரோட யோசனையே வேற யோசனை. அவர் வந்து இளைப்பழியதும் இல்லைங்க. கொஞ்சம் கூட அவருக்கு சோர்வே ஏற்படுறது இல்லை. எவ்வளவு வருஷமா இருக்கிறாரு இல்லையா? தூதர்கள் தோன்றும் முன்னும், மலைகள் தோன்றும் முன்னும், எல்லாத்துக்கும் முன்னும் இருக்கிற தேவன் அவரு. அவருக்கு இந்நாளர் மட்டும் அவருக்கு டயர்டே ஆனது இல்லைங்க. இன்னொரு அருமையான வசனம் இருக்குதுங்க, யோவான் 5:17. இயேசு ரொம்ப அருமையான வசனம் சொல்றாரு. இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரை செய்து வருகிறார், நானும் கிரை செய்து வருகிறேன் என்றார். பாத்தீங்களா? எங்க அப்பா இப்ப வரைக்கும் வேலை செய்கிறார், ஆன் டியூட்டி. ஒரு நாளும் வந்து அவர் வந்து ரெஸ்ட்ல இல்லை. எப்போவுமே அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு அவரு. நானும் அப்படிதான் இருக்கிறேன்ட்டு இயேசு சொல்றாருங்க. அப்படிப்பட்ட தேவன்ங்க நம்மளுடைய தேவன். அவர் வேலை செய்யறதுக்கு சோர்வே அடையிறது இல்லைங்க அவர். அடுத்து தேவனால முடியாத காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அபூர்வமாக இருக்க முடியாதுங்க. இம்பர்ஃபெக்டா அவரால் இருக்க முடியாது இல்லைங்களா? அது வந்து நம்ம வாசிக்கிறோங்க. அவர் எப்பவுமே வந்து பர்ஃபெக்டா இருக்குவார். எந்த ஒரு குறையும் அவர்கிட்ட இருக்காதுங்க. பர்ஃபெக்ட்னா பர்ஃபெக்ட் நம்ம தேவன் மாத்திரம் தான். இது மத்தேயு 5:48 நம்ம வந்து வாசிக்கலாங்கோ. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணனாய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணனாய் இருக்க கடவீர்கள். தேவன் வந்து பூரண சர்க்குணனாய் இருக்கிறாரு. நீயும் அதே மாதிரி இருக்கணும்ட்டு இயேசு இங்க கட்டளை சொல்றாரு மலை பிரசங்கம் பண்ணும் போது. தேவன் கிட்ட ஒரு குறையும் கிடையாதுங்க. எல்லாத்துலயும் பர்ஃபெக்ட். யாருமே வந்து தேவன் கேள்வி கேட்கிற தகுதி ஒருத்தருக்குமே கிடையாது. அவருக்கு மிஞ்சினவங்க யாருமே இல்லைங்க. அவரை மாரி பரிசுத்த யாருமே இல்லை. அவருக்கு நிகர் அவர் மட்டுமே. இதுதான் வந்து தேவனுடைய சுபாவம். இன்னொரு அருமையான வசனம் இருக்குதுங்க, உபாகம் 32:4. அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியம் உள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். என்ன அருமையான வசனம் பாருங்க. அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியம் உள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையும் உள்ளவர். இதுதான் நம்மளுடைய தேவன். இந்த தேவனுக்கு ஈக்குவலான தேவன் யாருமே கிடையாது. இனிமேட்டு வரப்போறதும் இல்லை. தேவன் ஒருத்தர் தான் அந்த மாதிரி. அதனால்தான் அவர் வந்து இம்பர்ஃபெக்டா இருக்க முடியாதுங்க. பர்ஃபெக்ட், எல்லாத்துலயும் 100%. அடுத்து தேவனால முடியாத காரியம் என்னன்னாக்கா, அவருடைய சுபாவத்தை அவர் வந்து மாற்றிக்க முடியாது. அவர் இப்படினாக்கா இப்படிதான், பர்ஃபெக்ட்னா பர்ஃபெக்ட், அவ்வளவுதான். அவரை வந்து அவர் மாற்றிக்க முடியாது. மலாக்கி 3:6 நம்ம வாசிக்கிறோங்க. நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. அவருக்கு இரக்க குணம் ஜாஸ்தி இருக்குதுங்க. அதனால்தான் இன்னும் உயிரோட இருக்கிறோம். கிருபை அதிகமா இருக்குது. அதனால்தான் இன்னும் நம்ம அடியாம இருக்கிறோம்.
நம்ம பாவங்களுக்கு ஏற்றபடி அவர் வந்து நம்மள தண்டிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாருனாக்கா யாரும் நிக்கவே முடியாது. அவர் மாறாம இருக்கிறாருங்க. அவரோட கேரக்டர் வந்து அந்த மாதிரி கேரக்டர். ஒரு இரக்க குணம், ஒரு அன்பு, அந்த மாதிரி இருக்குதுங்க. அதுதான் வந்து தேவனுடைய சுபாவம். இன்னும் வசனம் இருக்குது பாருங்க. சங்கீதம் 102:27ல, நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. தேவனுக்கு வந்து வயசெல்லாம் கிடையாதுங்க. அவரு எப்போ வந்து அவருக்கு தொடக்கமும் இல்ல, முடியவும் இல்ல. அவரோட வயசை வந்து யாரும் சொல்லவும் முடியாது இல்லைங்களா? அவர் எப்போதுமே மாறாத அப்படியே இருக்கிறாருங்க. அவர் வல்லவம் மாறாது, அவர் கிருபை மாறாது, அவர் அன்பு மாறாது, எல்லாம் அப்படியே தொடர்ந்து போகும். அடுத்து தேவனால முடியாத காரியம் என்னன்னாக்கா, அவர் வந்து வாக்கு மாறாத தேவன். ஒரு வாக்கு கொடுத்துட்டாருனாக்கா அதுக்கு மாறாக அவர் வந்து செயல்பட முடியாது. வாக்கு கொடுத்துட்டா கொடுத்தது அவ்வளவுதான். அவர் வாயில இருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டு வந்துச்சுனாக்கா அந்த செயலை செஞ்சுட்டு தான் அது வந்து திருப்பி அவர்கிட்ட வரணும். இதுதான் நம்மளுடைய தேவன். சங்கீதம் 89:34, சாம்ஸ் 89:34ல, உன் உடன்படிக்கையை மீறாமலும் என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். பாத்தீங்களா? என் உடன்படிக்கை நான் மீற மாட்டேன். என் வாயிலிருந்து புறப்பட்டு அந்த வார்த்தைக்கு மாறாக நான் நடந்து கொள்ள மாட்டேன்றாரு. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. இந்நாள மட்டும் அவர் வந்து அதை காப்பாத்துறாரு. கண்டிப்பா அந்த வாக்குத்தத்தம் இன்னும் கொஞ்ச காலத்துல நிறைவேற போகுது. இன்னொரு வசனம் பார்க்கிறோம். உபாகமம் 7:9 வசனம், ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மற்றும் உடன்படிக்கையை தயவையும் காக்கின்ற உண்மையுள்ள தேவன் என்றும். பாத்தீங்களா? ஒரு வாக்கு கொடுத்துட்டாருனாக்கா 1000 தலைமுறை ஆனா கூட அதை வந்து காப்பாத்துவார். நோவா கூட வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு, வில்லுல வந்துட்டு இல்லைங்களா, ரெயின்போ. அந்த வாக்குத்தத்தத்தை அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் உண்மையாக்குறாருங்க. இதுதான் நம்மளுடைய தேவன். வாக்கு கொடுத்துட்டாருனாக்கா மாற மாட்டாரு. அடுத்து தேவனால சுயநலமா இருக்க முடியாதுங்க. அவர் செல்பிஷா இருக்கவே முடியாது. அவர் வந்து பொதுநலமான தெய்வன். எந்த மாதிரி பொதுநலனாக்கா, சொந்த குமாரனே நம்மளுக்காக கொடுத்துட்டாருங்க இல்லைங்களா? யாருமே வந்து அவங்க குழந்தைய வந்து இன்னொருத்தருக்கு பலியா கொடுக்கவே மாட்டாங்க. அந்த எண்ணம் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப அரியது. ஏன்னா பரிசுத்தமான ஒரு குழந்தைய வந்து பாவிங்களுக்கு வந்து யாரும் வந்து கொடுக்க மாட்டாங்க. வேணா நல்லவங்களுக்கு கொடுக்கறது கூட கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆனா பாவிங்களுக்காக சொந்த குமாரனை வந்து பலியாக கொடுக்கணும்ட்டு யாருக்குமே வந்து அந்த யோசனை வராது. ஆனா நம்ம தேவன் அப்படி இல்லைங்க. ரோமர் 8:32, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? குமாரனையே கொடுத்துட்டாரு நம்மளுக்காக. வேற வேற என்ன கொடுக்கணும் இதுக்கு மேல? அதுக்கு மேலான கிஃப்ட் எதுவுமே இல்லையே. இயேசு கிறிஸ்துவே நமக்காக கொடுத்துட்டாருனாக்கா எந்த அளவுக்கு பொதுநலவாதி நம்மளுடைய தேவன். அவரை மாதிரி கேரக்டர் யாருக்குமே வராதுங்க. ரோமர் 5:6-7 வசனங்கள், அன்றியும் நாம் பெலன் பெற்றோர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவன் மரிக்க துணிவான். பாத்தீங்களா? நீதிமானுக்காக ஒருத்தர் சாப்பிடுறதே வந்து அரிதான விஷயம். ஆனா பாவிகளுக்காக வந்து மரித்தார் பாருங்க. இதுதான் வந்து தேவனுடைய மாபெரும் குணங்கள். அவர் சுயநல இல்ல அவர்கிட்ட அப்படின்றது இதுலயே வந்து நம்மளுக்கு கிளியரா தெரியுது. அது மட்டும் இல்லாம இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து அந்த இடத்துல நம்மளையும் கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கணும்னு நினைக்கிறாரு. பாத்தீங்களா? தேவனுடைய பொதுநலத்தை வந்து நம்ம பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவும் நம்மளும் ஒன்னா ஆகவே முடியாது. எவ்வளவு பெரியவருங்க இயேசு கிறிஸ்து. அந்த ஸ்தானத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போறாருனாக்கா இது சாதாரண விஷயம் இல்லைங்க. தேவனுடைய மாபெரும் கிருபை, அவரோட பொதுநலம் அங்க வந்து தெரியுது. அடுத்து தேவனால முடியாத காரியம் என்னன்னாக்கா, ஒன்ஸ் ஒரு பாவத்தை வந்து அவர் மன்னிச்சுட்டாருனாக்கா, அவர் மறந்துட்டாருனாக்கா திருப்பி அதை நினைவு கூற மாட்டாருங்க. நம்ம என்ன பண்றோம்னாக்கா, ஒரு சகோதரர் நமக்கு விரோதமா பாவம் பண்ணிட்டாருனாக்கா இன்னைக்கு வந்து நம்ம மன்னிச்சிடுவோங்க. திருப்பி ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாருனாக்கா அன்னைக்கு நீ அந்த மாதிரி பண்ணதானே அப்படின்ட்டு நம்ம சொல்லிடுவோம். இதுதான் நம்மளுடைய சுபாவம். ஆனா தேவன் ஒரு தடவை நம்ம பாவத்தை மன்னிச்சுட்டு மறந்துட்டாருனாக்கா திருப்பி அதை வந்து சொல்லி காட்ட வர மாட்டாரு. இதுதான் தேவனுடைய ரொம்ப பெரிய குணம். ஏசாயா 43:25 வாசிக்கிறோம். நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். கிளீனா சொல்ல பாருங்க, உன் பாவத்தை இனிமேட் நான் நினைவு கூற மாட்டேன். இஸ்ரேல் ஜனம் எவ்வளவு அருவருப்பு பண்ணாங்க, ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் அவங்க மேல கிருபை வைத்திருக்கிறாருங்க. ஏன்னா அந்த பாவத்தை வந்து அவர் மறக்கிறாரு.
இதுதான் தேவனுடைய கேரக்டருங்க. அதை நினைவு கூர்ந்தால் தினந்தோறும் அவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டே இருக்கணும். இன்னொரு வசனம் இருக்குது பாருங்க, எபிரேயர் 8:12. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இனி நான் வந்து நினைக்கிறது இல்லை. இப்போ நம்மளுக்கும் வந்து தினந்தோறும் பாவம் செஞ்சுட்டே இருக்கிறோம். நேத்தும் எவ்வளவு பாவம் செஞ்சிருப்போம், இன்னைக்கு மார்னிங் செஞ்சிருப்போம், ஈவினிங் செஞ்சிருப்போம். ஆனா தேவன் என்ன சொல்றாரு, நான் நினையாமல் இருக்கிறேன். அதனால்தான் புது கிருபை அழுத்திட்டே இருக்கிறார். தினமும் காத்தால நம்ம எந்திரிக்கிறோம் இல்லைங்களா, தேவன் வந்து நம்ம பாவங்களை நேத்து மறந்ததுனாலதான் நம்ம எந்திரிக்கிறோம், இல்லைன்னா எந்திரிக்க முடியாது. புது கிருபை வந்து தராருங்க. இதுதான் அவருடைய கேரக்டர். ஒன்ஸ் வந்து மறந்துட்டாருனாக்கா திருப்பி நினைவு கூறுறது இல்லைங்க. அடுத்து தேவனுடைய கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, எதை வந்து அவர் பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, பட்சாதாபம் வந்து பார்க்க மாட்டாங்க, பார்ஷாலிட்டியே கிடையாது. நம்ம கிட்ட நல்ல ஃப்ரெண்டா இருக்கிறவங்களுக்கு நல்ல அன்பு செலுத்துறது, தெரியாதவங்கள்ட்ட வந்து ஒரு மாதிரி நடந்துக்கிறது, அந்த மாதிரி இல்லைங்க. தேவன் வந்து எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி தான் நீதி உள்ள தேவன். இது அப்போஸ்தலர் 10:34-35. இஸ்ரேல் ஜனத்துக்கு இப்போது வரைக்கும் புரியல. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, யெகோவா தேவன் எங்களுக்கு மட்டும் தான், வேற யாருக்கும் கிடையாது, நாங்க தான் சொந்தக்காரங்க அப்படின்ட்டு அவங்களுது. ஆனா அவர் உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே அவர் வந்து தேவன் அப்படின்றத அவங்க வந்து உணராம இருக்கிறாங்க. அப்போஸ்தலர் 10:34-35. அப்பொழுது பேதுரு பேச தொடங்கி, தேவன் பட்சாபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜனத்தினாலையும் அவருக்கு பயந்திருக்கிற நீதியை செய்கிறவர் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். பாத்தீங்களா, தேவன் எல்லாருக்கும் தேவன். நமக்கு எப்படி பரிசுத்த ஆவியை தந்தாரோ அதே மாதிரி புறஜாதிகளுக்கும் கொடுத்துட்டாரு. இனிமேல் நம்ம பேசுறதுக்கு ஒண்ணே இல்லைன்ட்டு. அதனாலதான் கொர்நேலியோன் ஒருத்தர் புறஜாதியில இருந்து வராரு. நம்மளும் புறஜாதி தான். இப்ப தேவன் வந்து பச்சாதாபம் இல்லாதவருங்க இல்லையா. நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரி தான் இப்போ தேவன் பாக்குறாரு. ரோமர் 2:11 கூட பாக்குறோங்க, தேவனிடத்தில் பச்சாபாதம் இல்லை, அவர்கிட்ட பார்ஷாலிட்டி கிடையாதுங்க. ஜாதி வித்தியாசம் பாக்குறது இல்ல. இப்போ ஜனங்கள் பாக்குறாங்க மேல் ஜாதி கீழ் ஜாதி, அதெல்லாம் இல்லைங்க. தேவனோட கண்ணோட்டத்துல எல்லாருமே ஒண்ணுதான். இந்த இத்தியோப்பியில இருந்து வராரு இல்லைங்களா, அவரு ஒரு மந்திரி, அவரும் நம்ம பாக்குறோம், அவரும் வந்து புறஜாதி. பழைய ஏற்பாட்டுல கூட பாத்தீங்கன்னாக்கா தேவன் வந்து பச்சாதாபம் இல்லைன்றத நம்ம உணரலாங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, நினிவே பட்டணத்தார வந்து தேவன் மன்னிக்கிறாருங்க. அப்ப சொல்றாரு, அவங்களுக்காக நான் இறங்க கூடாதா, இவ்வளவு ஜனங்க இருக்கிறாங்க அந்த ஊர்ல, அவங்களுக்காக நான் இறங்க மாட்டேனா அப்படின்றாரு யோனா கிட்ட இல்லையா. அந்த மாதிரி தேவனுங்க நம்ம. தேவனுடைய அடுத்த குணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, எதை அவர் செய்ய முடியாதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மள நினைக்காம அவரால் இருக்க முடியாதுங்க. ஒரு நிமிஷமும் நம்மள நினைக்கிறாரு, அவர் நினைவு கூறாரு. இது வந்து சங்கீதம் 139:17-18 வாசிக்கலாங்க. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம், அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். நான் விழிக்கும் போது இன்னும் உம் மண்டையில் இருக்கிறேன். பாத்தீங்களா, உங்களுடைய யோசனை வந்து ரொம்ப பெருசா இருக்குது தேவன். உங்களோட ஆலோசனை அதை என்னால எண்ண முடியாது. மணலை பார்க்கலும் உங்களோட ஆலோசனை ரொம்ப பெருசு. நான் தூங்கி எழுந்திருக்கும் போது நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு. அப்ப தேவன் வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து கவனிச்சுட்டு இருக்கிறாருங்க. நம்ம உட்காரது, நம்ம எழுந்திருக்கிறது, நம்மளோட யோசனைகள் எல்லாத்தையும் தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு. நம்மளுக்குன்ட்டு இருக்கிற அப்பா அவருங்க, நம்மளை பார்த்துட்டு இருக்கிறவர் அவரு. இதை நம்ம மறந்துடக்கூடாதுங்க. இன்னொரு வசனம் பாக்குறோங்க, சங்கீதம் 139, அருமையான சங்கீதம். 139 அதுல 2-5 நம்ம வாசிக்கலாங்க. என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படித்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாரது முன்னே இதோ கர்த்தாவே அது எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருங்கி உமது கரத்தை என் மேல் வைத்திருக்கிறீர். பாத்தீங்களா, என் வாயில வார்த்தை வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும். நான் நடக்கிறேன், எந்திரிக்கிறேன், உட்கார்றேன், எல்லாமே நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. நம்மள நேசிக்கிற தேவன் இவரை தவிர வேற யாரும் இல்லைங்க. நம்ம ஒன்னொன்னத்தையும் தேவன் வந்து பார்த்துட்டு இருக்கிறாரு இல்லைங்களா. இதுதான் நம்மளுடைய தேவன். அடுத்து தேவனால கூடாத காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவரால் அசுத்தமா இருக்க முடியாதுங்க. ஏன்னா அவரோட பரிசுத்தர். அவரை வந்து அசுத்தம் வந்து அவர்கிட்ட நெருங்க முடியாது. இது வந்து ஏசாயா 6:3 நம்ம வாசிக்கிறோங்க. ஒருவரையோரு நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்றும் கூப்பிட்டு சொன்னார்கள். பாத்தீங்களா, அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்ன்ட்டு அந்த ஏஞ்சல்ஸ்
ஏகமாய் வந்து தேவனை பார்த்து போற்றி பாடுறாங்க. இதுதான் நம்மளுடைய தேவன். அவர் எப்போதுமே பரிசுத்தர். கடைசியாக தேவனால கூடாத காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பாவத்தை வந்து அவரால தாங்க முடியாதுங்க. இப்போ நம்ம பாவம் செய்யறோம். நம்ம பாவங்களை அவர் மன்னிக்கிறாருங்க. பாவிகளை அவர் நேசிக்கிறாரு. ஆனா பாவத்தையோ அவர் அருவருக்கிறாருங்க. பாவத்தோட நம்ம அவர்கிட்ட போய் வந்து நிக்க முடியாது. அவரோட சமூகத்துல இப்ப பரலோகத்துல வந்து நம்ம பாவத்தோட போய் நிக்க முடியாதுங்க. அதனாலதான் வந்து அசுத்தமானவங்க வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாதுன்னு வசனங்கள் ஏராளமா இருக்கிறது. சோ தேவனால முடியாத காரியம் என்னன்னாக்கா, பாவத்தை அவரால வந்து சகிக்க முடியாது. இது வந்து ஏசாயா 59:2 உங்கள் அக்கிரமங்களோ உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாய் பிரிவினை உண்டாகி இருக்கிறது. உங்கள் பாவங்களோ அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பாத்தீங்களா? நம்ம பாவத்துல கண்டினியூ ஆயிட்டே இருந்தான்னு வச்சுங்களேன், நம்மளோட ஜெபங்களை அவர் கேட்காத விட்டுருவாருங்க. ஆனா அந்த மன திருமலோட ஆவியோட போயிட்டு அவர்கிட்ட ஜெபம் பண்ணனா இம்மிடியேட்டா அவர் நம்மளுக்கு பதில் கொடுக்கிறார். இதுதான் அவருடைய குணம் இல்லையா? பாவத்தை வந்து எப்போதுமே தேவன் வந்து இருக்கிறார். பாவத்தை வந்து அவர் வந்து தாங்க மாட்டாருங்க. காயினோட விஷயத்துல பாக்குறோம், சோதம் குமாராவை நம்ம பாக்குறோம். இப்ப இருக்கிற உலகத்தை கூட வந்து ஒரு நாள் வந்து தேவன் வந்து அடிக்க போறாருங்க. சோ இதெல்லாம் தேவனால முடியாத காரியங்கோ. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனால நம்மள மன்னிக்காம இருக்க முடியாது, நம்ம மேல அன்பு செய்யாம இருக்க முடியாது, நம்மள நினைக்காம இருக்க முடியாது. அதனாலதான் இப்ப வரைக்கும் நம்ம உயிரோட இருக்கிறோம் இல்லைங்களா? நம்ம வந்து தேவனுக்காக ஒரு உகுந்த பாத்திரமாக இந்த வருஷம் வாழ நம்ம தேவனிடத்துல பலன் பெற்று இந்த ஒரு ஓட்டத்தை ஓட கடவுங்க. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொலியில நம்ம வந்து சந்திக்கலாம். ஆமேன். தேங்க்யூ so much.